இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசட் சேனல். இன்னைக்கு 4ஆம் தேதி 1வது மாதம் 2025 சனிக்கிழமை. காருண்யா 687 இதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 7858 நேற்று ரிசல்ட் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? 7858 சரிங்களா? இப்போ நம்ம நேற்று என்ன கெஸிங்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கொடுத்த கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 794 கொடுத்தோம், 775 கொடுத்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 890 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம், 890 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம். அதில் வந்து நம்மளுக்கு 8 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்புறமேல 980ன்னு கூட கொடுத்துருந்தோம். நேற்று ஒரு 8 செட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 980 அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு செட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் கணக்கில் வந்துச்சு. ஆனால் 858 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அது எப்படி வச்சாங்கன்னு அது பார்த்திங்கன்னா, அப்படியே பெண்டிங் நம்பரில் இருக்க கணக்கில் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தோம்னா 809 ஒரு செட்டாக கொடுத்தோம். ஓகேங்களா? அதில் நான் கொடுத்ததில் 8 அப்படிங்கிறது ஏ போர்டில் மட்டும் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. ஏபியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் வந்து நம்ம 77 79 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஏபியில் நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 77 79 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த 77ம் 79ம் சரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் இந்த இடத்துல டார்கெட் பண்ணியாச்சு. நம்ம 79 அப்படிங்கிறது டி போர்டும் ஏ போர்டும் கணக்கில் வந்துச்சு நம்மளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பிசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 75 80 94 09 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 58 இது அப்படியே பரட்டி அடிச்சிருந்தா கூட 57 வந்திருக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்தது மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா முந்தானத்து வந்த மிஷின் நம்பரும் இந்த மிஷின் நம்பரும் இந்த மிஷின் நம்பரும் சேம் தான், வேறு எதுவும் மாற்றமே இல்லை. அதனால் நான் 255 போல் நான் ஒரு நம்பர் ட்ரை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 058 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு வேளை நேற்று 048 முந்தானத்து வச்சா, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேளை இப்படி வைப்பானோ அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துச்சு. அதனால் மிஷின் நம்பரை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவலாக உங்கள்கிட்ட நான் சொன்னேன் நண்பர்களே, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே நண்பர்களே, சரி. இப்போ இன்றைக்கி எப்படி கணக்கில் வரப்போகுது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7858. ஓகே, 7858. சரி, இப்போ நம்ம 2 விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. 048ம் 858ம் அப்படியே பெண்டிங் சார்ட்டில் இருக்குது, அப்படியே வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? இந்த பெண்டிங் சார்ட்டில் கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 விஷயத்தை நான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று வந்து 858 அப்படியே பெண்டிங் நம்பரில் இருக்க நம்பரு அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? எப்படி வந்துருச்சுன்னா அப்படி இருந்தீங்கன்னா 858. சரியா? இது நேற்று வந்த ரிசல்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா 048. ஓகேங்களா? 048 இல்லை 0, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0, அடுத்தது 4, அடுத்து பார்த்திங்கன்னா 8, அப்படியே 048ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெண்டிங் நம்பர் ரிசல்ட் வந்துச்சு. சரி, இன்றைக்கி எதை நோக்கி டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 858 அப்படிங்கிற இந்த
பெண்டிங் நம்பரில் 0 வராத நாள் கணக்கை வச்சு 858ன்னு அடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 048ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா 675 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 675 அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம். ஓகேவா? சரி, 675 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா என் கணக்கில் வர்றது ஒரு வேளை இப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, ஏன்னா 15 நாள் கணக்கில் வருது. 110 அப்படி சொல்லிட்டு இன்னொரு செட்டு கணக்கு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? பெண்டிங் நம்பர் சார்ட்டு படி வச்சா எனக்கு இதுதான் கணக்கில் வருது. எனக்கு வேறு எதுவும் கணக்கில் வரல. 858 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நேற்று வடித்து அடிச்சிட்டாங்க. 858 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்தபட்சமாக, ஏன்னா 6 வந்து 2 நாள், 7 2 நாள், 5 2 நாள், அப்புறம் 675க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு 1. ரெண்டாவது பார்த்தா நம்மளுக்கு வந்து 1 வந்து 15 நாள் ஆச்சு. ஏ போர்டில், பி போர்டில் 15 நாள் ஆச்சு. சரிங்களா? 15. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 நாள் ஆச்சு. 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 110 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 3 வந்து எல்லாமே சொல்கிறாங்க. 3 வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 3 அவன் கொண்டு வந்து வச்சு வைக்கிற மாதிரியே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. என் கணக்கில் 110. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 858. இந்த 858க்கு 8க்கு 1, 5க்கு 1, 8க்கு 0ன்னு கூட வரலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு 6, 5 திரும்ப ஒருத்தர் காமிச்சார். 858. இதுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது 675. இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 6, 5க்கு 7, 8க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லு வரலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு 1, 5க்கு 1, 8க்கு 0, 110, 615. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் 2 செட்டு இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கும்போது வேறு ஏதாச்சும் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 794 வச்சுட்டாங்க. 048 வந்துருச்சு. 858 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக வந்தால் ஒரு வேளை 300, ஒரு வேளை அப்படி இது சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. 394 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 394 எனக்கு 3 செட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தரேன். 394, 675, 110. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் இது மொத்தம் ஒரு 4 செட்டுனா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாமே. நாங்கள் 2 சப்போர்ட் நம்பரு, 2 கன்ஃபார்ம் நம்பராக வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அப்படி வந்தால் 583 அப்படி சொல்லிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 வந்து 40 நாள் ஆச்சு. இதில் 5 வந்து 17 நாள் ஆச்சு. 583, 8 வந்து 29 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. அப்போ 5, 8, இங்கே பார்த்தீங்கன்னா 3, 583. அதாவது நேற்று வந்த ரிசல்ட் 858 நம்ம பெண்டிங் நம்பர் சார்ட்டுப்படி வச்சா 583ன்னு வருது. அப்போ இந்த 8 வந்து பி போர்ட்லையும் 5 வந்து ஏ போர்ட்லையும் மாதிரி இந்த 8க்கு பவராக வச்சு 583 அடிக்கலாம், இல்லை 584 அடிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. அவ்வளோதான், இதோட கணக்கு முடியுது.
நான் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா நான் வந்து இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, நம்மளுக்கு என்ன வரலாம், என்ன கணக்கில் வருது, என்ன கணக்கில் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிடுறேன். ஓகேவா? நான் எடுத்திருக்கிறது ஏபிசி 675 110 394 583 584 மொத்தம் 5 செட்டு இதுதான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது பெண்டிங் நம்பர்லேயும் தெளிவாக கணக்கு வருது. 675 எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு வந்து 6 5 3 ரொம்ப ஸ்ட்ராங். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 8 9 ஸ்ட்ராங். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. அப்படி சப்போஸ் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் அந்த பெண்டிங் நம்பருங்கிறது, அதாவது 3ங்கிறது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னா அது ஏ போர்ட்லேயும் வரலாம், சி போர்ட்லேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போ வந்து நான் பாக்ஸ்லாம் போடவே சொல்ல மாட்டேன். தெளிவாக இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுவேன். ஓகேவா? சரி, நான் இப்போ வந்து நான் ஏபி கணக்குக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 11 39 58 அவ்வளோதான் ஏபி. சரியா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிசியில் 75 10 94 83 84 அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது? ஆல் போர்டில் எனக்கு வந்து திரும்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்களே. 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 3 வச்சுங்க. நான் அதான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற 3 வந்து இன்றைக்கி ஏ போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ ஏறலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட கணிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காருண்யா 687 இதுலேயே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 675ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 687 675 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். இருந்தாலும் இது வந்து நான் எடுத்த பெண்டிங் சார்ட்லேருந்து இது கணக்கு வருது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி வரும் நண்பர்களே. ஓகேங்களா? அதுக்குரிய முயற்சிகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிஷின் நம்பர் வரும்போது என்ன வைக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி நேற்று மிஷின் நம்பர் வந்தபோது இந்த விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். 048 அதே மிஷின் நம்பருக்கு 048ன்னு வச்சா ஒருவேளை இவன் வந்து 048 வைப்பானா அப்படி என்ன சொல்ல முடியாது. 048 வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 058 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது. கடைசியில் பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டான்னா 0க்கு 8ன்னு சொல்லிட்டு இறக்கி அப்படியே முடிச்சுட்டான். அதனால் அதே மிஷின் நம்பர் வந்துச்சுன்னால் நீங்கள் பிசியில் ஒரு உதாரணத்துக்கு 48ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று 38ன்னு ட்ரை பண்ணணும், இல்லை 58ன்னு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்படியே பெரட்டி 83 இல்லை 85 ட்ரை பண்ணணும். இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக சொல்லிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினசரி நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோ வந்து தினசரி 11 மணி 12க்குள்ளே நம்மளுக்கு வந்து டெய்லியும் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.